இப்ப நிறைய பேர் வந்து ஒரு நான் 2 வாட்டி காதலிச்சிருக்கேன், 3 வாட்டி காதலிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு காதலை தேடி தேடி காதல் முறிவு ஏற்பட்டு அதனால ஒரு ஏமாற்றம் அடைந்த நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க. அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு ஒரு பய உணர்வு வருது. இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, இது எனக்கு ஒரு வாட்டியும் பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துள்ள நான் திருப்பி போகணுமா அப்படின்னு ஒரு பயம் ஏற்படுது. இந்த காதல் முறிவடைந்து ஏமாற்றம் அடைந்து பயத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் மறுபடியும் இந்த காதல் உள்ள போறது எப்படி? அவங்க எப்படி மனப்பூர்வமா மறுபடியும் ஒரு காதல் நிலைக்கு போக முடியும்? சரி, முதல்ல அவங்களுக்கு ஒரு 4-5 பிரேக்கப் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் லவ் பண்ணணும்ன்ற விருப்பம் இருக்கு. ஆனா என்னன்னா யாரை லவ் பண்றதுன்னு தெரியல, அதுக்குள்ள இறங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பயம். கரெக்டுங்களா? இதுதான் கேட்ட கேள்வி. சரி, ஓகே. முதல்ல அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 லவ் பிரேக்கப் ஆன உடனே எதனாலன்ற காரணத்தை கண்டுபிடிக்கணும். நம்மளாலயா இல்ல அவங்களாலயான்ற காரணத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப நம்மளாலதான் இருக்கு அப்படின்னா அதுவும் பாடம் தான், அவங்களாலதான் இருக்குன்னா அதுவுமே பாடம் தான். அப்போ ஒரு ரைட் பார்ட்னர் எப்படி சூஸ் பண்ணணும்னா முதல் விஷயம் அந்த பார்ட்னர் தன்னைத்தான் நேசிக்கக்கூடிய தன்மையில இருக்கணும். செல்ஃப் லவ் ஃபர்ஸ்ட். தன்னை அலங்கரிச்சுக்கிறதா இருக்கட்டும், புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், தன்னை எப்படி உயர்த்திக்கிறான் வாழ்க்கையில நினைக்கிறான் பாத்தீங்களா, அவன் என்னைக்குமே மத்தவனை தாழ்த்த மாட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. 2வது குவாலிட்டி என்னன்னா அவன் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கானான்னு பார்க்கணும். அது ஃபுட்டா இருக்கட்டும், நாலேஜா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், தாங்கிட்ட இருக்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கானான்னு பார்க்கணும். 3வது, ஒரு பெண்ணாக இருந்தா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆணை மதிக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஒரு ஆணாக இருந்தா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை சரியா மதிக்கிறாங்களா, அவங்களுடைய தேவைகளை ஆசைகளை நிறைவேற்றுறாங்களான்னு பார்க்கணும். இந்த 3 குவாலிட்டி வச்சுட்டு நீங்க தாராளமா ஒரு பர்சனை பாருங்க, ஈஸியா உங்களுக்கான சரியான பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கலாம். இது காமனான ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு அன்பான ஒரு கருணை இல்லத்தோட ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கானா இந்த 3 குவாலிட்டி இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு அவங்களை நீங்க ட்ரஸ்ட் பண்ணலாம். இதுதான் வந்து நீங்க அடுத்து இவ்வளவு ஃபியர் ஜோன்ல இருக்கீங்கன்னா இந்த 3 கிரைட்டீரியா வச்சு நீங்க உள்ள சூஸ் பண்ணி தாராளமா போகலாம்.